Now we learn measurement based process framework of CRM. ஸோ எப்படி அந்த ஃப்ரேம்ஒர்க் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். விச் இஸ் ஃபர்ஸ்ட் we collect the customer data. சிஆர்எம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸிங் டெக்னாலஜி we need to collect a proper customer data. Secondly, we analyze the customer data. நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாஸ் அந்த கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷனை வந்து we going to analyze. How we analyze அப்படின்னா, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா, 2 டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர் தேர். தே கோயிங் டு ஆர்டரிங் எனிதிங், ஏதாவது ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 ஆக்டிவிட்டீஸ்லேயுமே we seeing inbound process only. ஃபார் தேட் இன்பவுண்ட் ப்ராசஸ் நம்ம ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் we check the further details of the customer. அது கன்ஃபர்மேஷனா, ஆர்டர் வந்து கன்ஃபர்மேஷனா, த மோட் ஆஃப் பேமெண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, த ஃபஸ்ட் டைம் ஆஃப் பிளேஸ்மெண்ட்டா அப்படின்னு செக் பண்ணணும். ஆர் வெதர் இட் மே பி எ ப்ராடக்ட் பர்ச்சேஸராக இருந்தாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா ஆர் நியூ கஸ்டமரா அப்படின்ற லிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சார்ட் அவுட் பண்ணி எடுக்கணும். இஃப் த கஸ்டமர் இஸ் அ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், எக்ஸிஸ்டிங்கில் என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நம்பர் 2 மாடல் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன, ப்ராடக்ட் நேம் என்ன, அண்ட் தென் பிராண்ட் நேம் என்ன, ப்ராடக்டோட பிராண்ட் நேம் என்ன, எந்த டீலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ், சிஐஎஃப் அப்படின்வாங்க, கஸ்டமர் ஃபைல் இன்ஃபர்மேஷன். ஸோ அவங்களுடைய பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னா, அவங்க எந்த லொக்கேஷனை சேர்ந்தவங்க, அவங்க வந்து ஆர்டர் பண்ண பிளேஸ்க்கு என்ன மாதிரி பேமெண்ட்டை வந்து பே பண்ணியிருக்காங்க, த மோட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு ஒரு தனி காலம் இருக்கும். அதில் வெதர் தே கிளியர்ட் ஆல் த பேஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்களா, ஆர் அதர்வைஸ் தே நீட் டு பே மோரா, வேறு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பே பண்ண வேண்டியது இருக்கா, ஆர் தே பெய்டு இன் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸா, இஎம்ஐ பேசிஸ் அப்படின்றத வந்து செக் பண்ணணும், கிளாரிஃபை பண்ணிக்கணும். For that they analyzing the customer entire data. ஃபர்தராக அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இது அவங்களுடைய அனலைஸ் பண்ண டேட்டா. அவங்களுக்கு என்ன நீடட் இருக்குது, என்ன query வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டா இல்லை வந்து சர்வீஸா, வாரண்டியா இல்லை ஃப்ரீ சர்வீஸ். சில ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு 2 or 3 டைம்ஸ்க்கு வந்து ஃப்ரீ சர்வீசஸ் இருக்கும். சில பிராண்ட்ஸ் நான் எனக்கு தெரிஞ்சு மாருதி சுசுகி இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார் அடாப்ட் பண்ணது ஒரு 3 or 4 சர்வீஸ்க்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் அதெல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா தே அப்ரோச்சிங் ஃபார் ஃப்ரீ சர்வீஸஸ் என்ன அப்படின்றத வந்து வி செக் அண்ட் அனலைஸ் த ஃபர்தர் டேட்டா. வி see next one, formulate information based on hypothesis. ஃபார் தேட் ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஃபார்முலேட் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் ஹைப்போதசிஸ். ஹியர் ஹைப்போதசிஸ் அப்படின்றது ரிசர்ச் ஓரியன்டாக நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி வைக்கிறது. ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க கொடுத்துருக்கிற அடிப்படையில் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். த நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, கலெக்ட் டேட்டா ஆன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹைப்போதசிஸ், விச் மீன்ஸ் அவங்க சொன்ன அந்த சஜஷன்லேருந்து அந்த ஒர்க் ப்ராசஸ் வந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணணும். இந்த 2 ப்ராசஸுமே எதை மீன் பண்ணுதுன்னா, மேபி அவங்க சர்வீஸ்க்காக அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சர்வீஸ் ப்ராசஸ்க்காக அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் தே மே கோயிங் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் த ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ஃபோன்லவே கன்ஃபர்மேட் பண்ணிப்பாங்க என்ன ப்ராப்ளம்னால உங்களுக்கு சர்வீஸ் கேட்குறீங்க. அப்போ வந்து அவங்க ரிப்பேர்க்கான ரீசன் சொல்லுவாங்க, எப்படி ஆச்சு அப்படின்னு ரீசன் சொல்லுவாங்க. அதில் நடந்த சுச்சுவேஷன் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து 80% அவங்களோட மிஸ்டேக்காக இருந்ததுன்னா கம்பெனி கான் டூ எனிதிங் அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க. பட் அதுக்கான சார்ஜஸ் அவங்க பே பண்ணணும். அவங்க சொன்ன டைம்குள்ளே ஏதாவது இஷ்யூஸ் அப்படின்னா தான் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க, ரெக்டிஃபை பண்ணி தருவாங்க, ப்ராப்ளமை ரெசால்வ் பண்ணுவாங்க. இப்போது இன்கேஸ் ஏதாவது தண்டர் எஃபெக்ட்னால டிவியோ இல்லை வந்து ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான இஷ்யூஸ் வந்து அவங்க தான் பே பண்ணுவாங்க, சர்வீஸ் பர்சன் தான் இவங்க சென்ட் பண்ணுவாங்க. இது பேஸ்ட் ஆன் கன்சர்ட்ஸ். ஓகே,
ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 மெத்தட்லேயுமே ஃபர்ஸ்ட் ஃபார்முலேட் த இன்ஃபர்மேஷன், ஹைப்போதசிஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத ஃபார்முலேட் பண்ணுவாங்க அந்த இன்ஃபர்மேஷனை. தென் அதே மாதிரிவே வந்து கலெக்டட் டேட்டா ஆன் பெர்ஃபார்மன்ஸ், அந்த பர்டிகுலர் விஷயம் அந்த செயல்திறன் நடந்தது வந்து கலெக்டட் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கா அப்படின்றது இன்னொரு தடவை கன்ஃபர்மேட் பண்ணுறது. வை? பிகாஸ் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹைப்போதசிஸ். அது கரெக்டாக நடந்திருக்கா, அதுக்கான செயல்திறன் தானா அப்படின்றத சர்வீஸ் பர்சன் அமைச்சு செக் பண்ணுறது. ரைட். ஸோ இந்த ப்ராசஸை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராசஸ் பேஸ்டு சிஆர்எம். இந்த மாதிரி தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். கலெக்ட் பண்ணுற டேட்டா அண்ட் அதை அனலைஸ் பண்ண. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் பேஸ்டு சிஆர்எம் ஃப்ரேம்வொர்க். Here we see CRM in different sectors in India. அந்த கான்செப்ட் கீழே இந்தியாவிலே நிறைய கம்பெனிஸ் வந்து சிஆர்எம் அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தோஸ் ஆர் ஆல் many companies who are all supporting CRM. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சிஆர்எம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி HubSpot அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஃப்ரீ சிஆர்எம் சர்வீசஸ் வந்து நிறைய கம்பெனிஸ், இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் பே பண்ணி சாஃப்ட்வேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நாட் ஓன்லி தேட், அவங்களோட கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்காக மெனி இந்தியன் கம்பெனிஸ் who supporting and adapting CRM for developing their business in a efficient way. Those are all. ஸோ இதில் நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இங்கே பிச் பண்ணியிருக்க கம்பெனி மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கிடையாது. there are many companies they supporting and keep using CRMs. இங்கே வந்து உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கிறத மட்டும் நான் எடுத்திருக்கேன். தோஸ் ஆர் ஆல் ரிலையன்ஸ் குரூப்ஸ், ஃபியூச்சர் குரூப்ஸ், வோடஃபோன், ஐசிஐசிஐ பேங்க், டாடா, தாஜ், ஆக்சுவலாக இட்ஸ் ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்ஸ், தென் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, வீடியோகான். இவங்க எல்லாருமே வந்து அடாப்ட் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ராசஸை வந்து எஃபிஷியண்ட்டாக சர்வே பண்ணிகிட்ருக்காங்க. ஹியர் யூ ஹேவ் சம் எக்ஸாம்பிள்ஸ்.